அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் தேய்பிறை பஞ்சமி தேதி திதி நேரம் பஞ்சமி விரதம் எப்படி இருக்க வேண்டும், பஞ்சமி என்று எந்த தீபம் ஏற்றி வைத்தால் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான செம்பருத்தி இலை தீபம் இப்படி ஏற்றி பாருங்கள். அந்த தீபத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். தேய்பிறை பஞ்சமி மிகவும் விசேஷமானது. வராகி என்னைக்கு வருது அப்படின்னா 31ஆம் தேதி வருது. டிசம்பர் மாதம் 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி 15ஆம் தேதி. திதி நேரம் 11:52 இருந்து 1ஆம் தேதி மதியம் 2:08 வரை இருக்குது. பூஜை செய்யும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளாரையும், திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணிலிருந்து காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். நீங்கள் திங்கட்கிழமை பூஜை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்து கொள்ளலாம். எதற்காக அப்படின்னா 2024ஆம் அன்று தொடங்குது. அந்த நாள் நமக்கு பஞ்சமி திதி எப்போனா ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் நமக்கு அமைஞ்சிருக்கு. வராகி அன்னைக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமியில் தொடங்குது. இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு முடிவும் பஞ்சமி, தொடக்கமும் பஞ்சமி, இரண்டுமே நமக்கு பஞ்சமியில் வர்றதுனா ரொம்ப சிறப்பான ஆண்டு 2024. ஞாயிற்றுக்கிழமை இரவும் பண்ணலாம், காலையிலையும் பண்ணிக்கலாம். பூஜை சிறப்பாக பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுங்கள். எந்த தீபம் ஏற்றி வைத்துலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நம்ம எந்த தீபம் ஏற்ற ஆசைப்படுகிறோமோ அத்தனை தீபம் ஏற்றி வைத்து நம்ம தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம். செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வர்கள் இதே போல் ஏற்றி வைத்து பாருங்கள். ஏன்னா நமக்கு செம்பருத்தி இலை தீபம் நல்ல ஒரு பண விஷயத்தை கொடுக்கக்கூடியது. கடன் பிரச்சனை தீர்வதற்காக நான் ஒரு தீபத்தை பற்றி போன பதிவில் நான் கொடுத்துருந்தேன். அதாவது பஞ்சமி பதிவில் நான் கொடுத்துருந்தேன். இந்த பதிவில் பணம் ஈர்ப்பதற்காக எப்படி தீபம் ஏற்றணும் செம்பருத்தி இலை வைத்து அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு 5 இலையை எடுத்துக்கோங்க. வராகி அன்னை படம் சிலை இருக்குன்னா அதற்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றணும். இரண்டுமே இல்லைன்னா நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வைத்தால் போதும். சுவாமி படங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. சிலை ஏற்பவர்கள் அபிஷேகம் கட்டாயமான முறையில் பண்ணணும். உங்களால் முடிந்தது பண்ணுங்கள். பால், தயிர், இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக தண்ணீரில் நீங்கள் பண்ணாலும் அது அபிஷேகம் தான். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வைத்து நீங்கள் பண்ணிக்கிடலாம். பழங்கள் வைத்து பண்ணலாம். மற்றும் தேன் அபிஷேகம்லாம் ரொம்ப விசேஷமானது. தேன் அபிஷேகம்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க. 1 வயசு 1.5 வயசில் இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பேச்சு அவங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நாக்கில் வச்சு விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பேசுவாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களாம் தேன் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் குழந்தைங்க படிக்கிறாங்க, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கவங்களுக்கும் தேன் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அபிஷேகம் பண்ண பொருளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அது வராகி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் ஆயுளுடன் இருப்பாங்க. செய்து பாருங்கள். அபிஷேகம் பண்ண முடியாதவங்கள் மட்டும், அதாவது சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் சுவாமி படத்திற்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து தேன் கொஞ்சம் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது. 5 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க. அந்த இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குங்குமம் இருக்குது பார்த்திங்கன்னா, குங்குமத்தை தண்ணீரில் லைட்டாக கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இலையிலையும் 5 அப்படிங்கிற எண்ணை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு இலைக்குமே 5 5ன்னு எழுதணும். ஒரு எண் மட்டும் தான் எழுதணும். 5 அப்படிங்கிறத எழுதிட்டு ஒவ்வொரு இலைக்கு மேலும் ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சியும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 5 இலையை வச்சு அதில் ஒரே விளக்கு பஞ்சமுக விளக்கும் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். தீபம் ஏற்றி வைத்துட்டு நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட கல்கண்டு இருந்தால் கல்கண்டு ஒரு 5 கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். செல்வம் செழிப்பாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது சர்க்கரை போட்டு பாலில் சர்க்கரை போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு வைங்க. பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி வைப்பது ரொம்ப சிறப்பு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடச்சிதுன்னா கட்டாயமாக வைங்க. தேய்பிறை பஞ்சமிக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, அல்லது 1 ரூபாய் நாணயத்தால் அர்ச்சனை பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேய்பிறை பஞ்சமிக்கு பூஜை பண்ண அர்ச்சனை பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. கட்டாயமான முறையில் கிடையாது. சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை ரொம்ப உகந்தது. பண்ணுவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். உங்களுடைய விருப்பம்தான். நம்ம எளிமையான முறையில் பூஜை செய்கிறோம். இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் எளிமையான முறையிலும் பண்ண முடியும். அதை விட கிராண்டாகவும் பண்ண முடியும். அதை விட கம்மியாகவும் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எப்படி
தோதுப்படுதோ உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து பண்ணுங்கள். இது நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதை வச்சு உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். கட்டாயமாக இப்படி தான் நீங்கள் வைக்கணும், இப்படி தான் இது பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அகல்விளக்கு ஏற்றி தாயை நீங்கள் மனதார உருகி வழிபாடு செஞ்சாலும் தாயோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து பொதுவாக அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். தாய் பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையான பக்தி இருந்தால் போதும். விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த மாதிரி வழிபாடு செய்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே 1ஆம் தேதி காலை 10 மணி வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். 1ஆம் தேதி பூஜை பண்ணுறது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவும் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பு தான். இல்லை 2 நேரமும் கூட நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமை பஞ்சமி திதி நமக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு ஒரு செம்புலையோ ஒரு டம்ளர்லையோ தண்ணி வைங்க. தண்ணீர் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு சுவாமி படத்திற்கு முன்னாடி வைங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து நிறைவான செல்வமும் நிறைவாக தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வைத்து வழிபாடு செய்யும்போது செம்புலையோ அல்லது டம்ளர்லையோ வச்சா கூட போதும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்க முடியும். செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படின்னா ஒரு சிலது நம்ம கடைப்பிடித்தாலே போதும். நமக்கு செல்வ செழிப்பு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். திங்கக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலையோ நீங்கள் 2 நேரத்தில் எந்த நேரத்தில் பூஜை பண்ண நினச்சாலும் நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அரிசி மாவால் கோலம் போட்டு அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் பூஜை பண்ணுவது உங்களுக்கு பூஜைக்கான முழு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வராகி அன்னை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் எந்த நேரம் பூஜை பண்ணுறீங்களோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். மதியம் நேரம் வந்து சாப்பிடாமல் இருப்பது நல்லது. பிறகு மாலை நேரம் பூஜை செய்துட்டு சாப்பிட்டுக்கலாம். முழுசாக பட்டினியாக இருக்காமல் பால் பழங்களும் எடுத்துக்கொள்ளலாம். சாமிக்கு வைக்கிற நைவேத்திய பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். திங்கட்கிழமை காலையில் பூஜை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மதியத்துலேருந்து சாப்பிடாம திங்கட்கிழமை காலையில் பூஜை செஞ்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை திதி கணக்குப்படி நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க, திதி கணக்குப்படி வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 11:52 நீங்கள் சாப்பிடக்கூடாது. பிறகு மதியம் 2 மணிக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிடணும். பால் பழம் எடுத்துக்கலாம், சாப்பாடு சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க, விரதம் இருக்க முடியாதவர்கள் வந்து பூஜை மட்டும் பண்ணால் போதும். தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்கள் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றலாம். சொந்த வீடு இதில் பிரச்சனை இருப்பவர்களும் சரி, ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருப்பவர்களும் சரி, இல்லை சொந்த வீடு வாங்கணும் அப்படி இருக்கிறவங்களும் சரி, இது வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். தேங்காய் தீபம் வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு நல்ல ஒரு பணவரவு வேண்டும், ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படி இருப்பவர்கள் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. எதுவுமே இல்லை, எனக்கு வந்து நான் சும்மா அகல் விளக்கு மட்டும் தான் என்னால் ஏற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக அகல் விளக்கு மட்டும் ஏற்றி நல்லெண்ணெயோ பஞ்சுத்திரியோ போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். 5 முக தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வராகி அன்னைக்கு வந்து பஞ்சமி திதி 5 அப்படிங்கிற எண்ணுக்காக நம்ம வந்து 5 தீபம் ஏற்றலாம். 5 அகல் விளக்கு தனித்தனியாக ஏற்றலாம், அல்லது பஞ்சமுக விளக்கில் 5 விளக்கு ஏற்றலாம், அல்லது குத்து விளக்கு கூட நம்ம ஏற்றி வைக்கலாம். பஞ்சமி பூஜைக்கான எளிய முறையை பற்றி நான் உங்ககிட்ட டிப்ஸாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 5 நிமிடம் மட்டும்தான் வழிபாடு செய்கிற நேரமும் இருக்குது, எனக்கு சூழலாம் அப்படி இருக்குதுன்னு நினச்சா கூட ஒரு 5 நிமிடம் மட்டுமாவது வராகி அன்னையை முழு மனசில் கொண்டு வந்து உங்கள் மனசுலேயே சரி மைண்ட்லேயே சரி அவங்களுடைய முகத்தை நீங்கள் கொண்டு வந்து ஒரு 5 நிமிடம் முழு பிரார்த்தனையோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் பூஜை செய்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை தான் வராகி அன்னை பூஜை. நிறைய பேருக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனலாக பேசியிருந்தீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் வராகி அன்னையை வந்து நினச்சி பிரார்த்தனை பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நிச்சயமாக வராகி அன்னை தருவாங்க. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து வராகி அன்னை இன்னமும் நாங்கள் வழிபாடு செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் பொதுவாக உங்கள் பூஜைகள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்துட்டு வராகி அன்னை நாமத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னாலே போதும், அவங்க வந்து அந்த தீப ரூபத்திலே உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. வராகி அன்னை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தீப ரூபத்தில் அதிகமாக காட்சி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருடைய தீப ரூபத்தில் அவங்க கட்டாயமாக வருவாங்க. அவங்களுடைய நாமத்தை சொன்னாலே அவங்க வந்துடுவாங்க.
அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். வராகினி எப்போதுமே உங்கள் கூடயே இருப்பாங்க. படம் சிலை இருக்கிறவங்க படத்தை வைத்து சிலை வைத்து வழிபாடு செய்யுங்க. ரெண்டுமே இல்லாதவர்கள் கூட நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வராகி அன்னை வாழ்க்கையில் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனைத்தையும் கொடுப்பாங்க. வசதியான வாழ்க்கையும் தருவாங்க. தீராத பிரச்சனையும் தீராத நோயும் அனைத்தையும் தீர்த்து வைப்பாங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.